நம்ம போன வீடியோவில் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த டேட்டாபேஸ் எத்தனை வகைப்படுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் வகை ரிலேஷனல் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரோஸ் அண்ட் காலம் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுவும் எல்லா டேபிளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது NoSQL டேட்டாபேஸ். இதில் உள்ள டேட்டா அன்ஸ்ட்ரக்சர்டாகவும் செமி ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ அதை அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது கிளவுட் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸை கிளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நெட் வழியாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரலைஸ்டாக இந்த டேட்டாபேஸ் இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது டேட்டா வேர்ஹவுஸ். இதில் ஹியூஜ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டேட்டாபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி டேட்டா வேர்ஹவுசஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் தேர் அனலைசிங் பர்பஸ். நன்றி.